ஆ, சின்ன பப்பாக்கு இருக்கும்ல, சின்ன குழந்தைகளுக்கு இந்தாமா ஐஸ்கிரீமை வச்சுக்கோ சாப்பிடு, இங்க வா 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 அப்படின்ற மாதிரி தேர்தல் வரப்போவட்டும் எல்லாம் கூடிக்கிறாங்க. இந்தா உனக்கு இந்த ஐஸ்கிரீம் தரேன், உனக்கு இந்த சாக்லேட் தரேன் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. காமெடியா இருக்குங்க. மக்களை வச்சு காமெடி பண்றாங்க. நல்லா அவைக்கா பாருங்க, தனித்து நின்று ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, தனித்து நிக்கணும்ன்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் சொல்றாரு இல்லையா, அமித்ஷா ஆகட்டும், எந்த ஷாவா தமிழ்நாடு வரட்டும், தமிழ்நாடு நாங்க காட்டுறோம். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்க சொல்லட்டுமே, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் தனித்து நின்று போட்டிடுறேன் அப்படின்னு. அவருக்கு தான் அவ்வளவு லெஜசி இருக்கே. எல்லாம் அப்பம் பேரு பாட்டம் பேரு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாருல. நின்று தனியா நின்று ஜெயிச்சு காமிக்கிட்டோம். அதே மாதிரி அதிமுக எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி. அவர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாருல. அவங்க சட்டசபை விட்டு எழுந்து ஓடுறாங்கல்ல. இதுல தனித்து நின்று ஜெயிச்சு காமிட்டணும்ன்ற இதுல இருந்து என்ன தெரியுது? பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள், இப்ப திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனித்து நின்று ஜெயிச்சு காமிக்குமே. அவங்களுக்கு தான் சென்டரோட பவர் இருக்குல்ல. தனித்து நின்று ஜெயிச்சு காமிக்கின்ற இதுல இருந்து என்ன தெரியுது? ஆக மொத்தம் யாருக்குமே லீடர்ஷிப் இல்ல, யாருக்குமே தனியா